வாசாகி அக்கா தங்கச்சி என்கிற என பிரியாம சந்தோஷமா சரி சந்தோஷமா என்னடி அக்கா நீ ஆசீர்வாதம் கொடுத்த மிக்க மகிழ்ச்சி. ஆனா வீட்டுக்காரர் வாங்க ஏங்க தினபடி எந்த படி அளக்கக்கூடிய வழக்கம். ஆமா படி ஆமா சரி ஏங்க நீங்கள் நாங்கள் இருவருமாக உண்மைதான். அதாவது நீங்கள் இருவரும் தினபடி என்ன வரக்கூடிய வழக்கம். நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொள்வது வழக்கம். என்னை இவ்வளவு நாட்களாக அழைத்தது கிடையாது. ஆனா இன்னைக்கு வர சொல்லி இருக்கல காரணம் என்ன கல்யாண பவானி. சரி உமா பார்வதி மண்டபத்திலே 3 பேருமாக அதோ சதிமதியம் அமர்ந்திருப்போம். யார் வருகிறார் நீ எதிர்பார்த்த உன்னோட சின்ன பாட்டி என் சடாபுரத்தில் இருக்கக்கூடிய அது பவானி உமா பார்வதி இருவருமாக இருக்கிறார்கள். சரி பாதத்தை பணிந்து தெரிவிக்கிறேன். ஆகட்டும். பாட்டி குரல் எங்க கேட்ட மாதிரி இருக்குதா? ஆபரேஷன் பண்ணும் போது கேட்ட குரல் இது. ரொம்ப நாள் இந்த குரல் நான் கேட்டதே கிடையாது. ஆனா எம்மா நாளைக்கு முன்னாடி கேட்ட மாதிரி இருக்குது. ஆமா இன்னைக்கு ஒரு சப்பல கம்மியா தான் இருக்குது. சப்பலா சரி யாரா இருக்கலாம்? பாட்டின்னு கூப்பிடுறது நம்மள யாரு? ஒரு பாட்டி பாட்டி தெரியுமா? பேரன்னா உனக்கு அம்மா அவ்வளவு ஆசைடா. ஏன்னா என் வார்த்தைக்கு வா மறுவார்த்தை தட்ட மாட்டானே. அதனால ஒரு நாள் இங்கேதான் ரொம்ப நாள் கைலாத்துக்கு வந்தது இல்ல. அப்படியே கைலாத்துக்கு வந்தாலும் இந்த சின்ன பாட்டி நீ பார்த்தது இல்ல. பார்த்தது கிடையாது. இன்னைக்கு வந்திருக்க குண்டு நீ சின்ன பாட்டி பார்க்க வந்திருக்கு. என்ன சமாச்சாரம்? என்ன காரணம்? சந்தோஷமான பேரனா பேரனா அழகுவா அந்த பேரன். அம்மா எங்க குடும்பத்துல எல்லா குடும்பத்திலயும் நம்ம நேரம் சொல்லுவாங்க. வா வென்றாலும் கழகம் போ வென்றாலும் கழகம். ஆனா எங்க குடும்பத்துல கழகம் வைக்க மாட்டோம். எப்பயுமே வச்சது கிடையாது. என்னடா சமாச்சாரம்? என்னடா காரணம்? பாட்டி சரி ஐயா பாட்டியே உன் பாதம்
அந்த 3 பேரும் ஒன்னா பார்க்கணும் எண்ணத்தோட தான் வந்தேன். சரி, இப்ப நாங்க 3 பேரும் ஒன்னா இருக்கோம். எங்க அக்கா இடபாகம், நான் சதாபுரத்தில் விட்டு அமர்ந்திருக்கக்கூடிய. ஆனா இப்ப 3 பேர்த்தி வர சொல்லி காரணம் என்ன? மும்மூர்த்தி தேவர் மாதிரி 3 பேர் இருக்கும் போது நீ வந்திருக்கா என்ன காரணம்? நீங்கள் இருவரும் ஒரு புறமாக அமருங்கள். பெரிய பாட்டியிடம் தெரிவித்து விட்டு பிறகு உன்னோடு வருகிறேன். ஏண்டா இத நந்தி தெரியாத பெரிய பாட்டிட்டு பேச போறான். என்னடா சந்தேகம்? பெரிய பாட்டினா கொஞ்சம் பாசம். அங்க போய் கொஞ்சம் பாசமா ரொம்ப பாசமா? மோது அப்புறம் எங்கனாலும் போவான். அப்படியா? சரி, அப்படின்னா நீ போயிட்டு பாத்துட்டு பெரிய பாட்டி பாக்கணும்னு சொன்ன மும்மூர்த்தி தேவர் அம்மா பாட்டி மூவரும் அமர்ந்திருக்கும் போது இப்ப பாசம் தான். இப்ப என்ன செய்ய போறேன்னு சொரங்குது. இப்ப என்ன விஷயம், என்ன சொல்ல போற? கைலாயம் வரும்போது ஆரோக்கியபுரிவனம்னு ஒரு வனம், அந்த வனத்துடைய வந்து அதிசயம் எல்லாம் காணாத காட்சி, அதிசயம் அனைத்தையும் கண்ட. ஆனா அது என்ன அதிசயம்? என்னது? அந்த ஒத்தவாய மரத்தில் பாட்டியாரே பாட்டியாரே ஒத்தவாய பாட்டியாரே அந்த ஒத்தவாய மரத்தில் பாட்டியாரே பாட்டியாரே ஒத்தவாய பாட்டியாரே சுத்தி வருகின்ற நேரத்திலே சுத்தி வரக்கூடிய நேரத்தில் ஒரு வாழை மரம். ஆமா, அந்த ஒரு வாழை மரத்துல ரத்த குளத்தில் இருக்கு பாட்டி. ஒரு வாழை மரமா? ஐயோ, அது மட்டுமல்ல, அதை விட அதிசயம் இல்ல, அதை விட இல்லையாடா தெரியுமா? அந்த தலை என்ன குண்டம் அது? அது தானாக என்னடா இது ஒரு ஆச்சரியம்? ஒரு வாழை மரத்துல 2 கொலை, தலை இல்லாத முண்டும் தானா நடக்குதா? தலையே இல்ல, நானும் தான் கூட போனேன். நீமா போனா நாரத கூட போய் சொல்லுவான். நீ பொய்ய பாத்தியா? உன் கண்ணால பாத்தியா? 2 கண்ணால பார்த்தேன். முண்டம் அப்படியே போகுது. சரி நாரதா, அப்படி ஆனா அப்பேற்பட்ட அதிசயத்தை நான் எங்க நம்ம பிறந்தாவனத்திலயா? நம்ம பிறந்தாவனத்துல ஆரோக்கியவனத்துல அந்த மாதிரி. அப்ப அதை நான் பார்க்கணும். அது மட்டுமல்ல, இன்னொரு அதிசயம். என்னது? எப்படி என்றால், எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? அந்த சந்தேகத்தை நீதான் தீர்த்து வைக்கணும். என்ன உனக்கு சந்தேகம்? எப்படி என்றால், அந்த வனத்தின் வழியாக வரும்போது ஒரு அன்ன கிளியானதும் ஒரு அன்ன பச்சியானதும், அன்னை கிளி அன்னப்பச்சி அன்னப்பச்சி சரி இரண்டும் சண்டை போட்டுக் கொண்டிருந்தது. ஐயோ, எடுத்து சண்டை அடிமா அடிக்குது. ஓ, அந்த அன்னை கிளியும் அன்னப்பச்சியும் ஒன்னோட ஒண்ணு சண்டை போட்டுக்குது. ஏன் சண்டை? பச்சி அது சண்டை விட்டு அது சண்டை விட்டு கிடக்கும். அதுக்கு இங்க வந்து ஏன் சொல்ற? அதனால நம்மளுக்கு என்ன வர வேண்டியது? சொல்ற பாட்டி கேளு. சரி, எப்படி என்றால், 2 சண்டையை மறிச்சு பார்த்தேன். ஒண்ணு அடங்கல, ஒன்னோட ஒண்ணு விட்டு கொடுக்காம அடிச்சு கொண்டிருக்குது. என்ன சண்டைன்னு கேட்கும் போது அந்த அன்னை கிளி என்ன சொல்லுது? இந்த சக்தி தான் பெரியது, நான் சக்தியினால் உற்பத்தமாகப்பட்டவள் அப்படின்னு சொல்லுது. அந்த அன்னை பச்சி நான் உலகத்திலே சக்தி தான் பெரியது, நான் சக்தியால் உற்பத்தமானவள். ஒரு நாள் தாத்தா படியால போனாரு. அப்ப வெறுப்பாகுதுன்னு அந்த அம்மா உறுப்பினம் பண்ணாங்க. அது விளையாடிட்டு இருந்தாங்க. அது வேற, அது என்ன ஏற்படுத்திய குளம். இந்த உலகத்து பச்சைகள் எல்லாம் இதோ பழங்களை இறந்துட்டு அங்கே வந்து அந்த வனத்துல தண்ணி குடிக்க கூடியது. அது என்னுடைய சக்தியினால் உற்பத்தப்பட்ட வனம். சரி, சக்தியினால் அது கங்கையினால் உற்பத்தப்பட்ட குளம். அந்த குளத்தை உற்பத்தம் பண்ணது கங்காதேவி அம்மா. ஆமா, சின்ன பாட்டி. ஆமா. அப்ப அன்னை கிளி என்ன சொல்லுது?
இந்த கிளியானது இந்த நான் கங்கையினால் உட்படப்பட்டவள் இந்த கங்கையில யார் வேண்டுமானாலும் யாரும் ஜலமருந்த கூடாது, யாரும் ஜலமருந்த கூடாது, கங்கைதான் பெரிது, கங்கைதான் பெரிது அப்படின்னு அப்படி என்று இருவரும் வாக்குவாதம் ஏற்பட்டு அடியோதனமாக அடித்துக் கொண்டிருக்கிறது. அதனால எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. அங்க போனோம். ஆமா, அப்ப அந்த விஷயம் எங்களுக்கு தெரியாது. சரி, வேணா பாட்டி கேட்டு வரோம்னு வந்துட்டோம். என்ன யாரு படிச்சாங்களோ அவங்கள கேட்டுட்டு வந்து பிறகு சொல்றோம் அப்படின்னு. ஆனா இந்த சந்தேகம் நம்மளுக்கே போறோம். எனக்கே வந்துச்சு. பெரிய பாட்டி பெருசா, ஆமா, சின்ன பாட்டி பெருசா, எனக்கு ஒரு சந்தேகம் பெருசா, கங்கை பெருசா, எனக்கு விவரம் தெரியும். எனக்கு ஒரு சந்தேகம், பெரிய பாட்டி பெருசா இல்ல சின்ன பாட்டி? உலகத்திலே யாரு பெருசுன்னு சொல்லு. சக்தி பெருசா, கங்கை பெருசா? எனக்கு இது சந்தேகம் தெரியும். உலகத்துல என்ன இதை கேட்டுக்கிடுமா தெரிஞ்சுக்கணும். இந்த சக்தி இல்லை என்றால் சிவன் கிடையாது. எறும்பு கடை யானை முதல் பாம்பர மக்கள் எல்லாம் படைத்தவள், புல் பூண்டு செடி தாவர கிள்கள் மாடின மக்கள் படைத்தவள், உலகத்திலே எல்லாம் தான் பெரியாள் சக்தி தான். நான் என்னன்றேன், இவன் கதை விடு. எனக்கு நம்ம ஆரோக்கியபுரம் வேணும் போவோம். அந்த அன்னைக்கில பிடிச்சு ரெண்டை கீச்சு கலெக்ட் வந்துருவோம். இல்ல அங்கெல்லாம் போகப்படாது. சரி, அங்க போகவே படாது. மீதி எங்க போகணும்? ஏன்னா எங்க சின்ன பாட்டி இங்கதானே இருக்குது. ஆமா, சின்ன பாட்டி நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படின்னு கேட்கணும். அப்ப எனக்கு தெரிஞ்ச வர சக்தி தான் பேசுன்னு எனக்கு தெரியும். எனக்கு வேற வர அவனுக்கு தெரியாத கூட உலகம். ஆனாலும் சரி, உலகம் எல்லாம் கங்கை தான் பெருசு, பச்சையா பேசுனா இந்த உலகத்துல கங்கைதான் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அதனால சின்ன பாட்டியை பார்த்து நீ பெரியவளா நான் பெரியவளா எனக்கு தெரியணும் அப்படின்னு அங்க போய் கேளுங்க. சரி, அப்படி ஆனா இன்னைக்கு அவளா நான் பாத்துக்கிறேன். ஒரு வாரமா இருக்கிறேன், அவன் எப்படி வரான்னு பாக்குறான். பாட்டி என்னடா நாரதா? அந்த பட்டமா மட்டு போன அதிசயத்தை பார்க்கணும் சொன்னீங்களா? ஆமா, அந்த அதிசயம் அந்த ஆரோக்கியாபுரி வனத்தில் வருகின்ற போது, ஆரோக்கியாபுரி வனத்துல வரும்போது ஒரு பட்டு போன மரம், அதுல பாலா பால் வடிமா எங்க டீ கல்ல நிறுத்தினாலும் நீ வந்துருத்தா டீ வாங்கி கொடுக்காத. ஊட்டு வைக்கிற டீ கோமத்தோட எங்களை பட்டு போன மரத்துல தாலி யாராவது நீங்க சொல்லுங்க, பட்டு போன மரத்துல பால் வடிமா? சொல்றது ஒழுங்கா சொல்லு. பாட்டி ஏதோ கிறுக்கு வச்சுதான் பேசுற. அது நடக்கும் தெரியாது. இது என்ன அதிசயம்? இதை விட அதிசயம் எல்லாம் இருக்கிறது. இதை விட அதிசயமா? ஆமா, அதிசயம். அந்த வட்டப்பாறை தண்ணிலே Yeah.
ஒரு பாறை, வட்ட பாறை. பாறை பாறைன்னா அதுல வந்து எதுவும் மண்ணுக்கு நல்லா இருக்காது. ஒரு சின்ன மண்ணு கிடையாது, அந்த பாறை. அந்த வட்டப்பாறையில நெல் விளைந்து அமோகமா விளைச்சல் நிற்கின்றது. அடிக்கிறேன், அடிக்க மாட்டேன். வட்டப்பாறையில தண்ணி பாசாம, தண்ணியே கிடையாது, தண்ணி பாயாத அந்த வட்டப்பாறையில நெல்லு விளைஞ்சு அமோகமா அதெல்லாம் நீ தயவு தாசம் அதுக்கு தேவையில்லையா? பாறை தண்ணியே இல்ல. இது உண்மை. அம்மா நீட்டு கதிர முடி வளைச்சிட்டு நிக்குது. அம்மா விளைச்சல் இருக்குது. ஆமா பாட்டி. நாரதா, நீ ஏதோ விசேஷமா தான் வந்திருக்கா, அப்புறம் திரும்பியா மாய என்னன்றா வந்து தெரியாத நோடு பாரு. ஆத்திரம் அடைஞ்சா இந்த அடிக்கும் போதுதான் ஏய் எப்படி அடிக்கிறாங்களோ இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு வேடிக்கை என்ன பண்ணி விடுறாங்க பாரு. கரெக்ட். மெட்ராஸ்ல அட்வான்ஸ் கொடுத்து அவனே வாங்கிட்டானே. அட்வான்ஸ் கிடைக்காத போட போய் பாட்டி சுத்தி விளக்கத்துக்குள்ள. சரி பாட்டி, எனக்கு ஒரு சந்தேகம். சந்தேகமா கம்மியாட்டி புண்டா சந்தேகமா கம்மியாட்டி முண்டன்னு சொல்றா. சரி சொல்றேன். அந்த ஆரோக்கியாபுரி வனத்தை வருகின்ற போது, ஆரோக்கியாபுரி வனம் யாரால் உற்பத்தமானது? அது உங்க அக்கா சத்தியால் உற்பத்தமானது. சரி, அந்த வழியா வந்தா அந்த வழியா எங்க அக்கா உற்பத்தமானவனோ ஏன் அந்த வழியா நீ வந்தா என்ன சமாச்சாரம்? ஒரு குளம் இருக்கிறது, அங்க ஒரு குளம் இருக்குது. ஆமா, அந்த குளம் என்னால் உற்பத்தமானது. சரி, அந்த நீ உற்பத்தமாகிய அன்ன கிளி இருக்குது. ஓ ஆமா, நான் தான் உற்பத்தி பண்ணி விட்டேன் பாட்டி. சத்தியமா அது கிளியாது. பெரிய பாட்டியால் உற்பத்தம் பண்ண. ஆமா, அன்ன பச்சி. அது என்னால் உற்பத்தமாகப்பட்டது அன்ன கிளி. அவ்வளவு ஒரு அழகா இருக்குது. எங்க அக்காவால் உற்பத்தமாகப்பட்ட அன்ன பச்சி. ஒரு கால் கூட மட்டும் நோண்டிட்டு கிடைக்குது. அந்த கிளி எனக்கு புரியுது. அது சரியில்லை. சரி, என்ன சொல்லுது? அவ்வளவு ஏன்னா நான் படைச்ச படைப்பு அந்த மாதிரி. ஐயோ கிட்ட வந்து கிளிமா என்ன சொல்லுது? சத்தியமா கிளி வந்து அன்னப்பட்சியானது இந்த வனம் எங்களுடைய வனம் அப்படின்னு அது தெரிவிக்குது. சரி, இந்த குளமானது அன்ன கிளி. ஓ, என்னுடைய தாய் இருக்கின்றாலே சத்தியாக உருவாக்கப்பட்ட ஆரோக்கியாபுரி வனம் வந்து ஆரோக்கியாபுரி வனம் என் சத்தியால் உருவாக்கப்பட்டது. அதனால நீ இந்த குளத்தில் நீர் அருந்த கூடாது அப்படின்னு யாரு இந்த அன்ன பச்சை கேட்கிறது. சரி, அந்த அன்ன கிளி வந்து தண்ணி அருந்த கூடாதுப்பா அப்படின்னு தெரிவிக்கிறது. அதுக்கு அந்த அன்ன கிளி இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு அடியோதண்டமாக அடித்துக் கொண்டு ஒருவர் அடித்துக் கொண்டிருந்தார்கள். சரி, அப்படியா? இது போய் அது மூக்க கொத்துது, அது போய் அது மூக்க கொத்துது. யாரு கொத்து? என் மூக்க இவன் தான் கட்டிட்டான். அந்த வழியாக வருகின்ற போது அந்த இரண்டு பறவைகளும் ஒன்றோடு ஒன்று சண்டைப்படுத்திக் கொண்டிருக்கும் போது அந்த வழியா நீ வந்து கொண்டிருந்தேன். மறிச்சு பார்த்தேன், ஒன்னும் மறிக்க முடியவில்லை. சரி, அதனால சக்தி தான் பெரியது, கங்கை தான் பெரியது. சக்தி தான் பெரியது அன்ன பற்றி தெரிவிக்கின்றது. அன்ன கிளியானது ஒருவருக்கு ஒருவர் சக்தி பெரிதா கங்கை பெரிதா என்று ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆமா, அதனால நான் எங்க பாட்டி 2 பேர் சென்று யாரு தெரியல, நாங்க போய் கேட்டு வரேன். அப்படியாண்டா, உனக்கு புத்தி இல்ல, உனக்கு அறிவு இல்ல, உனக்கு புத்தி இல்ல, பாட்டி எங்க போன வருஷமா 8 வருஷம் ஆச்சு வந்து. வரும்போது எம்மா கடன் வச்சுங்க. 8 வருஷமா புத்தி இருந்து கேட்ட நீ. ஆமா, இன்னைக்குதான் கேட்ட. ஓ, இன்னும் 4 லட்சம் அப்படியேதான் இருக்குது. வாங்காத அப்புறம் நம்ம அதனால இந்த சந்தேகத்தை சரி, உலகத்தில் சக்தி பெரியவரா கங்கை பெரியவரா? 500 ரூபாய் கேட்டாங்க, 1000 ரூபாய் கேட்டா 500 ரூபாய் மட்டும் தான் எங்களுக்கு தர. அவரு மட்டும் ஏன் 5000 தர?
சக்தி பெரிதா சரி கங்கை பெரிதா சக்தி பெரிதா கங்கை பெரிதான்னு கேக்குறேன் ஏண்டா சக்தி பெரிதா கங்கை பெரிதான்னு கேக்குறியா உலகத்தில் உடம்புல சக்தி இல்லாட்டாலும் ஒரு மனிதன் உயிர் வாழ்ந்துடலாம் இந்த தண்ணி இல்லாம ஆட முடியுமா எம்மா கள்ளக்குறிச்சியில எத்தனை பேர் பாத்தியா அந்த தண்ணி இல்லாத ஒருத்தம் 10 லட்சம் வாங்க நம்ம என்ன தண்ணி அப்ப இந்த தண்ணி குடிச்சாது சரியில்லாத தண்ணி குடிச்சாண்டா டிவியில தான் பார்த்தேன் நான் போயிருந்தா நானும் ஒரு பொருள் இந்த உலகத்தில் சக்தி பெரிதா கங்கை பெரிதா எனக்கு தெரியும் நாரதா இந்த கங்கை பெரி எனக்கு அப்பே சந்தேகம் ஒன்னித்தான் பேச்சா இருக்கணும் ஏன் என்னடா இப்ப நல்லா கேட்டுக்க உடம்பு இருக்குதா அந்த அளவுக்கு இப்ப உலகத்துல ஒரு மனிதன் தண்ணி இல்லாத உயிர் வாழ முடியுமா தண்ணி இல்லாத உயிர் வாழ இப்ப யார சொல்ல தண்ணி இல்லாத உயிர் வாழ முடியுமா சாப்பிடுறான் உயிர் வாழ முடியாது அப்ப யாரு வெளியே போற அப்படியே வந்துருவீங்க அப்ப அப்ப என்ன வேணும் அப்ப யாரு குடிச்சு அப்ப சூட்டு கழிவு தண்ணி தான் வேணுமா ஏன் மணல் அள்ளி தொடச்சு கூடாதா உலகத்தில் கங்கையா நீ ஏன் நான் தான் பேச்சுன்னு சொல்லிட்டு இருந்தா இந்த விஷயம் உங்க அக்காவுக்கு எப்படி தெரியாது உங்க அக்காவை பாதம் படுகிற மாதிரி பணிஞ்சு எக்கா இந்த உலகத்துல நீ பேச்சா நான் பேச்சா இது நான் கேட்கணும் நீ கேட்கணும் சரி அதனால நான் கேட்டு வரேன் நீ ஒரு புறமா இந்த கங்கா வணக்கம் சரி ஒரு சமாச்சாரம் மாதிரி நான் சொல்றேன் நம்மள மாதிரி இப்பதான் பாத்துட்டு போனா இப்ப வந்து எவ்வளவு ஒரு பணிவா என் பாதத்தை பண்ணி ஏன்னு கேட்டா நம்மள மாதிரி அக்கா தங்கச்சி இந்த மாதிரி இந்த ஊர்ல இருந்தது கிடையாது ஒத்துமே கூட இந்த உலகத்திலே இல்ல அம்மா நேரம் இவங்க ஒத்துமன்றாள்ல என்னதான் ஒத்துமை பாப்புன்னு போனவர் திரும்பி வந்து அங்க உட்காந்துக்கிறாரு அவர் மூத்திரம் கூட போய் வர்றாரு ராஜசுந்தரனா நீ எங்க போயிட்டியா ஆமா அங்க கேட்டுட்டு தான் போகணும் நான் யாரு பேசுனேன் ஒரு கட்டி கூட்டு போயிட்டாரு அவர் போக மாட்டாரு ஒரு விஷயமாச்சு ஆமா உன்னை நான் கேட்காரு நான் சொல்றேன் பாதத்தை நான் பண்ணிட்டேன் ஒரே ஒரு சின்ன கேள்வி சரி தெரியல அக்கா கேட்டு தூங்குறவங்க ஏந்து உட்காரு என்ன ஏந்து உட்காரு குடும்பத்திலே மூத்தவனாதான் இல்லையாடா இந்த குடும்பத்துல மூத்தவனாதான் என்னை கேட்டுதான் நீ தெரிஞ்சுக்கணும் அப்படி என்னதான் அவன் கேட்க போறான் இன்னைக்கு இந்த விஷயத்தை கேட்டுதான் இந்த குடும்பத்துக்கு சரி பெரியவங்க கிட்ட தான் சின்னவங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும் தெரியாதத உண்மைதான் தெரியாத ஒரு வார்த்தைய சின்னவங்க போய் பெரியவங்க கிட்ட கேட்டா அதுக்கு அந்த பதில் சரியான பதில் சொல்லுவாங்க கிடைக்காது அதை கேட்டு மறுபடியும் சின்னவங்க நடந்துக்கணும் ஆமா இதான முறை சரி இதான ஒரு முறை அரிய பையன் போய் பெரியவங்க கிட்ட ஒரு நல்லது கேட்டா அந்த பெரியவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு நல்ல புத்திமதி சொல்லி இப்படி போகணும்டா தம்பி இப்படி இருக்கணும்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அது மாதிரி இப்ப நான் சின்ன புள்ள சரி நான் உனக்கு சின்னவா எனக்கு தெரியாத ஒரு வார்த்தையை உங்ககிட்ட கேட்கலான்னு ஒரு இப்படி என்னதான் கேட்கலான்னு வந்திருக்கேன் அக்கா தங்கா இந்த சக்தி தெரியுமா
நான் கேட்கறேன்னு தப்பா நினைக்காத. ஏன்னா என்னோட தங்கச்சி கேட்டால அப்படின்னு தப்பா நினைக்க கூடாது. என்ன அக்கா ஆயா அதானா? ஏன்னா ஒரு தங்கச்சி கேட்கறேன்னு அக்கா தப்பா நினைக்க கூடாது. அந்த ஆயானுக்கே ஒரு சண்டை விட்டு ஏ பாட்டி நீடி ஏண்டி கேட்கலாம். இந்த உலகத்தில் இந்த சக்தி கேட்கறேன்னு தப்பா நினைக்காத அக்கா. நான் கேட்டுட்டு தப்பா நினைக்க கூடாது. தப்பா நினைக்காத. சரி நான் நினைக்க மாட்டேன். இதுல என்ன இன்னைக்கு இன்னுமா புதுசா கேக்குற? இந்த மாநில மக்களுக்கு எல்லாம் தெரியும், உனக்கும் தெரியும். கங்கா இந்த உலகம் பேரக்க முன்னே இந்த உலகம் புரைக்காத முன்னே சொல்றேன். இந்த உலகம் புறக்காத முன்னே நீ தான் முந்தி பிறந்தவள் நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த உலகத்துல நீ முந்தி பிறந்ததா கூட இரு. ஆனா இந்த உலகத்தில் சக்தி பெரியவளா இல்ல அந்த கங்கை உலகத்திலே முந்தி பிறந்தவள் நான். இந்த பாமர மக்களை படைத்தவள் முன்ன படைத்தவள் இந்த சக்திகள் என்ன கங்கை சக்திதான் பெருசு. சக்திதான் பெருசு. 50 வருஷம் கூட ஆட்டக்காரனா இருக்கலாம். அதுல ஒரு ஆட்டக்காரன் ஒருத்தன் சொன்னானா விஷயம் 50 வருஷம் கூட ஆட்டக்காரனா இருக்கலாம். அது தப்பு இல்ல. ஆனா 5 வருஷத்துக்கு வந்த முன்னாடி ஆட்டக்காரங்கிட்ட என்ன இருக்குது, 50 வருஷத்துக்கு வந்த முன்னாடி ஆட்டக்காரங்கிட்ட என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சு பேசணும். ஒரு டாடா சேத்துல அங்க இருக்கிற புக்கு புரியுதா இல்லையா? நீ ஒரு கீஞ்சு இப்ப என்னடி சொல்ல வர? ஒண்ணு சொல்றியக்கா நீ. இப்ப நீ என்னடி சொல்ல வர? உலகத்திலே மாதிரி சபையில நின்னுட்டு அவங்க என்ன ஆடுவாங்க இவங்க என்ன ஆடுவாங்கன்னு ஆணவத்துல ஆடக்கூடாது. என்ன ஆனா தனக்கு தெரிஞ்சதை மட்டும் ஆடு. என்ன அந்த மாதிரி நான் கேட்கிற கேள்விக்கு சரியான பதில் சொல்றீ அப்படின்னு கேக்குறேன். ஏன்னு கேட்டா இந்த அப்படின்னு நானும் அக்கான்ற தங்கிச்சுன்ற மரியாதை கொடுத்துட்டு இருக்கேன். மரியாதை இல்ல பேசிட்டு இருக்கேன். உலகத்திலே முந்தி பிறந்தவள் நான். இந்த சக்தியில் என்றால் கங்கை இல்லை. சக்தி தான் சக்தி. சத்தியா Yeah,
சத்தியமா எங்க ஊர்ல போய் கேட்டு பாரு, பொம்பளை சண்டை விட்டா நான் தான் போய் மறிப்பேன். ஆம்பளை சண்டை விட்டா அந்த பக்கம் கூட போக மாட்டேன். சண்டை மச்சான். ஆமா, மறிக்க வந்தா நம்ம மாட்டி தான் உடைப்பான். ஆம்பளை சண்டை பிடிச்சா உண்மை சண்டை பிடிச்சா சௌகரியமா மறிப்பான். கட்டாளத்தி அடி அஞ்சிக்கும் அடி அஞ்சிக்கும் அடியா அடி அஞ்சிக்கும் அடி அஞ்சிக்கும் அடியா இன்னைக்கு தாண்டா தெரிஞ்சு அடியிலிருந்து வருது. நான் தனியா எஸ்தான் நிக்கிறேன் காட்டிருக்கிறேன். அடியா சக்கால்தி அடி மடப்பட்டு சண்டையில நானும் நம்மளுக்கு முன்னாடி வந்ததாச்சு நீ அம்மா மரியாதை கொடுத்து வைக்கிறா நீ சட்டாளத்தி மாற்றமா பேசுறாளா அடியா என்ன அடிக்கிறாரா ஒரு சட்டாளத்தி என்ன மாதிரி செவிடியால கொண்டு வந்து வைக்காத உனக்கு நான் ஒண்ணு அந்த தேவையா மாறியா அப்படி வந்தாங்க சட்டி தாங்க சந்தையில சட்டி காண இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கா. என்ன பண்ண போறீங்க என்ன பண்ண போற நான் ஒண்ணும் பண்ண போ. காட்டுல மேதான் கால காற்றான பையன் சாட காட்டால குட்டி சாட காட்டுல மேதான் கால காற்றான பையன் சாட தெரியாத பாப்பாவா மத்தியானம் 1 மணிக்கு கரெக்டா போடுவாங்க போடுவா
தாண்ட குட்டியாலும் மத்தவங்க அது எக்கோ டேய் எக்கோ தாண்ட குட்டியாலும் மத்தவங்க அடிச்சுக்கிட்டு நடக்கும் தெரியாது இன்னைக்கு. எக்கோ ஊரை மேல உருளைக்கிழங்கு சொன்னாயுதான் சொன்னாயுமா கருளைக்கிழங்கு அந்த மாதிரி கதையான இருக்கு. உங்க கதை விட்டாங்க குட்டி அவைக்கு பெருசா இந்த அவிச்சாரி பெத்த புள்ள சபைக்கு பெருசா என்ன மாதிரி ஒரே தக்காளத்து குடும்பம் பண்ண முடியாது. நான் இதை இந்தியா தக்காளத்தி ஆட்டம் ஆம்படியான விட்டுட்டு நல்ல கண்ணம் நல்ல கண்ணம் உங்களை போட்டு அந்த மாதிரி நான் என்ன ஒண்ணு மாதிரி ஆம்படியான விட்டுட்டு குட்டு மாதிரியா காலி சுடுகாடா போனா இருக்குது. எப்பேற்பட்டவா எப்பேற்பட்டவா இதுக்கு பக்கத்துல நடக்குது பண்ருட்டி அடி பண்ருட்டி சந்தையில பாடி வைக்கிறா அந்த மாதிரி வரைக்கும் தொடர்ந்தா எல்லாரும் கேட்டுங்க. இவன் எப்பேற்பட்டு இப்ப சொல்றேன் கேளு. இவன் சவடால் பேசுறான். இவன் எப்பேற்பட்டவ ஊரை போன உண்ணாமலை நான் ஒன்னித்தான் பேச்சு இது ஒரு நாள் தெரியுமா? அடி 5 பிள்ளையை பெற்று அவதாரி போனவாறு கேட்டீங்கம்மா. நல்லா ஒரிஜினல் ஒரு ஒருத்தவங்க குடும்பம் பண்றவங்களா அதெல்லாம் நீ சிரிக்க போ. அந்த ஊர்ல 4 பேர் சிரிச்சு 10 பேர் ஆரம்பி போறாங்க. அர்த்தம் மாட்டுக்கால நல்லா கேட்டுக்க. யாராவது பொண்ணு ஒரு கல்யாணம் பண்ணி 5 புள்ளைய பெத்து ஆம்படியான விட்டு வேற ஒருத்தங்கிட்ட போனா அவளுக்கு பேர் என்ன? அவளை பார்த்து அதான் அவசேரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த சக்கால்த்தி ஏற்கனவே அதாவது ரேணுகியா பிறந்து ஜமதக்கடிய திருமணம் முடிச்சு 5 புள்ளைய பெத்தா. உண்மைதான். என்னென்ன புள்ள? விசுவாசு பரிசு பரிசுத்து பரசுராமன் 5 புள்ளைய பெத்து இவ ஆம்படியாங்கிறான் பாரு. யாரு? ஜமதக்கனி மகாமுனிவர். அதாவது தினபரியந்தம் அதாவது நந்தவனத்துக்கு சென்று மலரும் ஜலமும் எடுத்து வரணும். அதுவும் கையில எந்த விதமான பொருள் எடுத்துட்டு போக கூடாது. உண்மைதான். நீ கையில வெறும் கையா தான் போகணும். உன்னுடைய கற்பின் தனம் உன்னுடைய நீ கற்பு கரசியாக இருந்தால் நேராக நதிக்கரைக்கு சென்று அதோ நமச்சிவாயம் என்று 3 சுயல் உன்னுடைய ஆள்காட்டி விரலால் சுயற்றினால் அதோ அந்த தண்ணீரிலே இருந்து மலரும் ஜலமும் அதாவது அப்படியே வருமா மேல பொற்குடம். அந்த பொற்குடத்தை எடுத்துக்கொண்டு வந்து சிவன் பூஜை செய்யக்கூடிய ஜமதக்கனி மகாமுனி ஒரு இடத்துல கொடுக்கக்கூடிய வழக்கம். இவ கொடுத்தால கொடுத்துட்டு
மறுபடியும் இவ நந்தவனத்துக்கு அதாவது நதிக்கரைக்கு சென்று கீழே சுழட்டலான்னு இப்படி கீழே குஞ்சா. அப்ப ஆகாய கந்தவனாகப்பட்டவன் தன்னுடைய மனைவியாக இருக்கும்படியான மேதனி கும்பனியோடு இவன் மேல போறான். ஆகாயத்துல போறான். அவன் பொண்டாட்டி தாம்பலம் அடிச்சு கொடுக்குறான். அந்த தாம்பலத்தை போட்டு இருக்கான். யாரு ஆகாய கந்துருவான். அவன் போறான், அவன் இஷ்டம். அந்த அழகு அந்த தண்ணீர் தெரியுது. அவன் அழகு தண்ணீர் தெரிஞ்ச என்ன இந்த என் சக்காலத்து என்ன பண்றா? ஐயோ, இவ்வளவு தண்ணியில இவ்வளவு அழகா தெரியுறான. இப்பேற்பட்ட அழகு வாழ்ந்த மன்மதனோடு ஒரு நாளைக்கு வாழ்ந்தாலும் வாழ்ந்திருக்கணும். நம்மளுக்கு தான் ஒரு ஆம்படியா கிடைச்சிருக்கானே. அவன் முகத்துல பார்த்தா மீசையா இருக்குது, இது தாடியில பார்த்தா தாடியா இருக்குது. அந்த மாதிரி அவனை பாக்கிறதுக்கு அருவருப்பாக்குதுன்னு இவ வாயால கூட சொல்லல, மனசால நினைச்சா பாரு. நினைச்ச உடனே இவ கற்பின் தனம் போச்சு. அங்க குடமும் வரல, தண்ணியும் வரல, ஜலமும் வரல, மலரும் வரல. என் சக்காலத்து போன நேரம் வீட்டுக்காரங்கிட்ட போய் உண்மையை சொல்லணுமா இல்லையா? உண்மை நான் போனேன், தண்ணியில ஒரு ஆம்பளை பார்த்தேன், அந்த ஆம்பளையை பார்த்து அழகு ரசிச்சேன், அதனால என் கற்பின் தனம் போயிடுச்சுன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, இவ உத்தமின்னு சொல்லலாம். இந்த என் சக்காலத்தி இந்த மானங்கட்ட தேவடியா, இந்த மானங்கட்ட என் சக்காலத்தி இவ என்ன பண்றா? போய் ஏங்க இவ போகும்போதே மேல ஜாக்கெட்டு கீச்சிக்கிட்டா, இந்த ஜாக்கெட்டு கீச்சிக்கிட்டா, புடவை கீச்சிக்கிட்டா, பாவாடை கீச்சிக்கிட்டா, அலங்கோலமா போறா. பாவாடி குடும்ப கீச்சிக்கிட்டா? ஆமாண்டா தம்பி. அந்த நேரம் நான் இல்ல போட்டேன், ஒண்ணு இல்ல விடு. அப்படி இதெல்லாம் கீச்சிட்டு பொய் சொல்றா. என்ன சொல்றா? நான் எங்கடி அவன் கேக்குறான், எங்கடி ஜலம் மலர்னு கேட்டான். இவன் என்ன சொல்றா? சாமி நான் ஜலமெல்லாம் எடுத்துட்டு வரேன். அந்த ஜலமெல்லாம் எடுத்துட்டு வரும்போது காட்டுல சிங்கம், புலி, கரடி அனைத்தும் என்னை புடிச்சு அலங்கோலம் பண்ணி அதுகிட்ட பயந்துகிட்டு மலரும் ஜலத்தையும் இந்த பொற்கொடத்தை அங்கே போட்டு வந்துட்டுன்னு சொல்றா. இவ போய் சொன்னால அவன் சாதாரண ஆளா? ஜமதக்கனி மகா முனிவர் ஞானத்தால் உற்று நோக்கி பார்க்கும் போது இவ அவசாரியா போனது அந்த ஜமதக்கனி மகா முனிவருக்கு தெரிஞ்சது. அந்த மாதிரி அந்த 5 பிள்ளையை பெற்று அவசாரியா போனது இல்லாத பரசுராமனை அழைத்து இவ சிரசை வெட்டினாங்களா. இவ சிரசை வெட்டு இந்த தேவடியா உடல் மாறி போய் சக்கிச்சு உடம்பு எடுத்து இவ உடம்புல பொருத்தி இவ இன்னும் உடல் மாறி குடிச்ச மாதிரி, முட்டு மாதிரி, முள்ள மாதிரி, காளி, சூளி அப்படின்னு போன அந்த ஏற்ற காட்சி. இதுல இருந்து எனக்கு ஒரு விஷயம் தெரியுது. என்ன தெரியுது? நான் பொண்டாட்டி வச்சுன்னு வச்சுக்க, என் பொண்டாட்டி நல்லவளா இல்லைன்னு பக்கத்து வீட்டு காட்டி சண்டை விட்டு பார்க்க சொல்லணும். அப்படி சண்டை விட்டா என் பொண்டாட்டி என்ன பண்றான்னு பூரா கதையும் தெரிஞ்சிடும். காலையில போய் நின்று விட்டுறேன் பக்கத்து வீட்டு காட்டிட்ட. அந்த மாதிரி குடிச்ச மாதிரி சக்காலத்து இவ சொந்த அக்கா தங்கச்சி கதையை முடிச்சு என் பேச்சை எடுத்து பேசுறா. இந்த காலால ஆளை எடுப்பா, இந்த காலால பொட்டு வைப்பா, எந்த சாடா இருந்தாலும் எந்த சக்கால நீ மட்டும் இந்த காலால ஆளை வைப்ப, அந்த காலால பொட்டு வைப்ப. சக்காலத்தி நீ 8 பிள்ளையை பெற்று மாடு 5 புள்ளியை பெற்றுட்டு அவசாரி போனான்னு சொல்ற சக்காலத்தி சந்திரன மணந்தா. யாரா? சந்திரன மணந்து 8 புள்ளியை பெற்று இவ சத்தம் போடாத, ஊருக்கு தெரியாத, உலகத்துக்கு தெரியாத இவ கொண்டு ஆத்துல முடிச்சு கிணத்துல தண்ணியில போடுக்கும் போது ஆமா யாருன்னா செய்வாங்களா? 7 புள்ளைக்கு எங்களை போட்டா யாருனாச்சும் செய்வாங்களா? இவெல்லாம் சொல்லிட்டு கேக்குறா என்கிட்ட வந்து ஆற்றா அப்படியே புள்ள. சரி, புள்ள பேத்த தகவல் முதல்ல கொண்டு வருது பாரியா. இந்தியா சக்காலத்துக்கு நம்மளுக்கு என்ன இருக்குது? இவ்வளவு பேசக்கூடாது, மரியாதை கட்டி மயிர அர்த்தம் துரத்த பாரு. இவங்களை கேட்டா எனக்கு தெரியும் உலகத்துல யாரு பெரிய ஆளு. இப்ப அவர் தான் சொன்னாரு உலகத்துல யாரு பெரிய. எந்த என் சக்காலத்தாவது எந்த என் சாண்டை கொடுத்தினாவது கங்கை சக்தி பெருசுன்னு சொன்னா என்ன நடக்கும் தெரியாது. கங்கை கிடையாது அப்படியே அந்த இப்ப அவரே அவர் செஞ்சாரா? யாரு
யார் தான் சொன்னாரு? யார் சொன்னாரு எனக்கு தெரியும். சாப்பிட்டு வந்துட்டுங்களா? தேர்ந்தெடுப்பு வந்தாரா? பஜார் சீரிட்ட ஒரு போட்டுக்காரா? எனக்கு அந்த பழங்கள் என்ன சொன்னா அந்த சீரி குடிக்கிறது ஒன்று கட்டில முந்தி பிறந்துதான் ஒரு கதை ஒண்ணு சொன்ன 10-50 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடி போனது எம்பியா இருக்கா எம்எல்ஏவா இருக்கா குடிக்கிறோம் சக்தி எடுத்தா இல்லையா? அப்படியே சாப்பிடுறோம். அந்த சக்தி இருந்ததுதான் கையாளி சாப்பிடுறோம். சக்தி இல்லைன்னா யார் பேச சொல்லுங்க? மாடு சொல்லு. அந்த மாடை சொல்ல சொல்லு. அந்த சக்தி இல்லைன்னா உனக்கு என்ன கிடையாது. நீ ஏமா அங்க போற? ஏங்க வாடி மாடு இங்க வாடியே சக்தி இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது. வாடியா சக்காலத்தியா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுது. வாடி ஏன் நீ ஏண்டி அங்க சாப்பிடறான் சக்காத்தி எட்டு சோறு சாப்பிட்ட சக்கா வச்சு நீ நம்ம இவங்க வந்து ஆட்டோ வைத்தாங்க. சரி ஆட்டோ வைத்து இந்த நாளைக்கு தேடி
தேடி கண்டுபிடிச்சு நாடகத்தை வச்சிட்டாங்க. சரி. அதனால அவங்களுக்கும் பதில் சொல்ல தெரியல, நானும் எனக்கும் பதில் சொல்ல தெரியல. நான் என்னன்றேன், ஒரு ஏறு மாடுக்குது, 2 ஏறு மாடுக்குது. அடுத்த மாடு அடுத்த மாடு இருக்குது, ஏறு ஓட்டுறான். அப்படி ஏறு ஓட்டும் போது எந்த மாடு பின்னாடி போகுது எந்த மாடு முன்னாடி போகுதுன்னு ஏறு ஓட்டுறவனுக்கு தான் தெரியும். அதனால உங்க வீட்டுக்காரன் உங்களை 2 பேர்த்துக்கு ஓட்டுறோம், நீ உங்க வீட்டுக்காரனே கேளு போ. ஏன் மல்லி நம்மளுக்கு அது தெரியல, பொண்டாட்ட ஓட்ட முதல்ல எண்ணி மாட்டு விடுறேன், அவனுக்காக தெரிஞ்சு போகுது. படி அழுதுட்டு வர அப்படின்னு பரமேஸ்வரன் எங்கள் இருவரையும் விட்டு விட்டு சென்றாரு. அந்த ஆள் வர மாதிரி சத்தம் கேக்குது, அந்த ஆளை கேட்டு தெரிஞ்சுக்கும். எனக்கு பாம்பர மக்கள் எல்லாம் போட்ட ஓட்டு போதும், அந்த ஒரு ஆளு சொல்லிட்டா ஓட்டு ஒரு தக்காளி பாம்பர ஓட்டு போட முடியாது. காலையில போய் வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா சூத்து தண்ணில தக்காளி நீங்க தண்ணி பேப்பரால் தொடச்சு போட்டு இந்த ஊர்ல நாளைக்கு பேப்பரால் தொடச்சு. இந்த ஊர்ல உனக்கு போட்ட ஓட்டு 3 ஓட்டு செல்லாத ஓட்ட போட்டு. ஆமா, நான் 3 ஓட்டு 2 கூட்டிட்டாங்க. அதான் என் தக்காளி ஒரு வருஷமா மழை பெய்யாத லோல் பட்டு கிடக்குது, ஞாபகம் வச்சுக்கங்க. ஏ உன் மழை வேணாண்டி நாங்க ஓடி தெரிஞ்சா இந்த ஆள் போனோம் பரமா சத்தம் கேட்குது, பார்க்கலாம் நாள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பாம்பர மக்களுக்கெல்லாம் படி அளந்தாயா? பாம்பர மக்களுக்கு படி அளந்து அரண்மனை வந்து விட்டோம். எனக்கோ பசி அதிகமாக இருக்கு. இந்த உலகத்தில் இந்த கங்கை பெரிதான், அந்த சக்தி பெரிதான். இந்த சக்தி பெரியவளா இந்த கங்கை பெரியவளா? உங்கள் இருவருக்குள்ள நடந்த சண்டை இருக்கட்டும். பாம்பர மக்களுக்கு நான் பணி அளந்து விட்டு பசியோடு வருகிறேன். எனக்கு உண்ணுவதற்கு ஆகாரம் கொடுத்தால் பசி ஆறு இழப்பாரு. அங்க போய் 2 பேரும் ஆட்டி பாப்பா. எங்க காணுல தண்ணி உயிரோட சாதம் அடித்து என்னுடைய உயிர் போகும் போல் தெரியுது. இந்த ஆளு இக்குவானு தெரிஞ்சு அந்த சக்காலத்தி போய் பதங்கிட்டாடா. அடி பெண்ணு பாவாடி உயிர் போகுது கங்கா, உயிர் போகுது கங்கா. கூட்டு மாதிரியே கங்கா உயிர் போகுது கங்கா. மூஞ்சி பாரு, ஆம்பளை சாப்பாடு கொடுத்து அவன் டீ குடிக்கிற பாரு. பவானி உயிர் போகுது. சாப்பாடு சாப்பிட்டாரு. ஐயோ உயிர் போகுது. ஐயோ
ரெடியா வைப்பா. பவானி பவானி உயிர் போகுது பவானி. கங்கா கங்கா உயிர் போகுது கங்கா. கங்கா கங்கா உயிர் போகுது கங்கா. பவானி கங்கா கங்கா உயிர் போகுது கங்கா. ஐயோ கங்கா பவானி நீ இல்லாவிட்டால் என்னுடைய உயிர் போயிருக்குமே. சரி வாங்க. பவானி இப்ப அவ சாப்பாடு கொடுத்தா. ஆமா திக்கிச்சு. உண்மைதான். நான் இன்னும் கொஞ்ச நேரம் வரலாம் உங்க உயிர் போயிருக்கும். கண்டிப்பா உயிர் போயிருக்கும். இப்ப இந்த கெங்கை பெரியவளா அந்த சக்தி பெரியவளா? கங்கா நீ இல்லாவிட்டால் உயிர் போயிருக்கும். அதனால் கங்கா நீதான் பெரியவள். இந்த உலகத்தில் கங்காதான் பெருது. கங்கையா பெருசு சொல்லுங்க. கங்காதான் பெருது. கங்காதான் பெருது. சொல்லுங்க. கங்காதான் பெருது சொல்லுங்க. கங்கையா பெருது. சொல்லு சொல்லு கங்கை பெருசுன்னு சொல்லு. ஆனா வாமடியா அரிமான வாமடியா. இந்த பவானி இல்லாவிட்டால் அப்ப பசி எடுக்குது சோறு போடுறீ அவதான் பெரியவன்னா. சோறு போட்டவொடனே அரிசி இப்ப நீ தாண்டி பெருசுன்றான். இப்ப யார் பெருசு? ஒன்னித்தான் பெருசு. அளவு இல்லாவிட்டால் உயிர் போயிருக்கு மேடா. உலகத்தில் இந்த கங்கையா பெருசு. கங்காதான் பெருது. உலகத்திலே யார் பெரியவர்? சாதம் கொடுத்தது நீதான். உன்னை படைத்தவள் நான். சக்தி கொடுத்தது நீதான். சொன்னாலும் அவன் கோபத்துக்கு பரவாயில்ல. குடிப்பதற்கு ஜலம் இல்லாவிட்டா உன் ஓட்டுக்கு செல்லாத கொடுத்து என்ன நான் என்னன்றேன். இவங்களை கேட்டு இருந்தா அப்படியெல்லாம் நடக்கும். நான் சொல்றதுக்கு நீ யாரு பெருசுன்னு சொல்றேன்? நான் ஒன்னித்தான். நீ ஆம்பகம் தானா? நீரு பரமேச என்னை தொட்டு தாலி கட்டினவரு. அந்த ஆளு யாரு பேசு? பரமேசா. சக்தியா இல்ல கெங்கியா? சக்தி பெருதா கெங்க பெருதா? என்கிட்ட நேரா சொல்லு. பரமேசா. நாள் கங்கையில் முழுவா. ஒன்னு அந்த சட்டெல்லாம் பேசல. கங்கதான் பேசுறேன். கங்கதான் பெருது. கங்கதான் பெருது. யார் பெருசு? பவானி கங்கா நீதான் பெருது. சக்தி பெருசு. கங்கை திருநாள் கங்கையில் முழுவா. பவானி வந்துரு நீ வந்துரு. இது எப்படின்னு கேள்வி நான் சொல்றேன். நான் தலைவர என்னடா சொல்ல போற? இந்த ரெண்டு பொண்டாட்டிக்காரன் தகவல்லாம் இதான். பெரிய பொண்டாட்டிட்டு போவான். அவ என்ன பண்ணுவாக்கா பெரிய பையன் தூங்குறான் எட்ட போய் அப்படின்னு அவ சொல்றான். உடனே சின்ன பொண்டாட்டிட்டு போவான். ஐயோ அம்மா நான் அவள்கிட்ட போனேன் அவ எனக்கு பிடிக்கல நீ தான் எனக்கு தெய்வம். அங்க வேலையை முடிச்சுட்டு இங்க வந்துருவான். இதே மாதிரி இப்ப ரெண்டு பக்கமும் ஜாலரா போடுறான் பாரு. எனக்கு தெய்வம் சாமி. உலகத்தில் யார் பெரியவள்? இந்த சக்தியா இல்ல கெங்கியா? மங்கத்து ரெண்டாள் கங்கையில் முழுவா. என்னதான் பெருசு? உன்னை கொண்டு வந்தவனே நான் இடி. நீ எடி போடி. தூமா. நாளைக்கு பௌர்ணமி பூரா பைத்தியமும் முத்துக்குச்சு. கோபப்படாது. பவானியே பெரியவள். ஏ பரமேசா உன்னை படைத்தவள் நான் நல்ல ஓட்டு ஓட்டு. இந்த உலகத்தில் நான் பத்தி யார் உலகம் கேட்டு போடி. ஏ பரமேசா உன்னை நான் பார்க்கிறேன். இப்ப அனைத்து பேர் சொல்லிட்டாங்க. இப்ப முதலாக எங்க அண்ணாவாகிய மாலாகிய கோவாலக்கம் இருக்கிறார். அண்ணாவாகிய கோவாலக்கம் இருக்கிறாரு. அவரு அப்படி இருக்கா? அவர் ஒரு பக்கம் ஆனாலும் அது ஒரு பக்கம் ஆனாலும் என் மருமகன் இருக்கான நான் முகம் படைத்த பெருமன். அவன் ஒரு ஆள் இந்த உலகத்திலே பிண்டம் பிடிக்க கொள்வான். அவன் ஒரு ஆள் சொன்னா போதும் எங்க போவோம். என்னுடைய மருமகனை உனக்கு நான் பெண் கொடுத்தவன். உலகத்திலே இந்த பாம்பர மக்களை படித்தவன் நான். சரி. இதோ அல்லாத்தி படைத்தவன் நான். புல் பூண்டு செடி தாவரங்கள் அனைத்தும். உலகத்திலே அந்த கங்கையா இல்லை சக்தி பெரியவளா கங்கை பெரியவளா நீ ஒரு ஆள் சொல்லிட்டா இந்த உலகமே சொன்ன மாதிரி. அப்படியா? ஆமா. இந்த உலகத்திலேயே
அதாவது ஒரு மனிதனோ எந்த விலங்கினங்களோ உயிர் வாழ வேண்டுமானால் தண்ணீர் தான் சிறந்தது. ஆனால் கங்கை தான் பெரியது. சரி, கங்கை தான் பெரியது. நான் முகம் படுத்தி அவனும் இங்கேயும் உனக்கு ஓட்டு உயில சரி. நேரம் உங்க அண்ணனை போனேன். இன்னும் ஒரு ஆள் இருக்கிறான். யாரு அவன்? என் மருமகன். இன்னும் வச்சிருக்கல அந்த குர்த்தி காட்சி சக்காத்தி. ஆமா, அவளை போய் கேட்கணும். யாரு அவன்? அவன் வச்சிருக்கா. அவளை பாத்து அம்மா எதுக்காக உலகத்திலே அந்த கங்கை பெரிதா இல்ல சக்தி பெருசா? இந்த உலகத்திலேயே கங்கையே பெரியது. யாரு பெருசு? கங்கையே பெரியது. யாரு பெருசு? கங்கையே பெரியது. உலகத்திலே அனைத்து பேர்களும் கங்கைதான் பெரியதுன்னு சொல்லிவிட்டார்கள். ஆனா உலகத்திலே எங்க அண்ணன் ஒரு ஆள் மாலாகி கண்ணல். எங்க அண்ணன் ஒரு ஆள் இருக்கிறாரு. அவரை கேட்கணும். அதை விட இன்னும் கேட்டீங்கன்னா இந்த உலகத்துல எப்போது நீ கங்கதான் பெருசுன்னு சொன்னியோ அதே வாயால இந்த சக்தி தான் பெரிது அப்படி என்று என் மருமகனை ஒண்ணி நான் சொல்ல வைக்கல. என் பெயர் சக்தி உமா பார்வதி இல்ல. அப்படியால எங்க அண்ணன் இருக்கும்படியான மாலாகிய கண்ணனை பார்க்கிறோம். அவரை பார்த்து அவர் ஒரு நாள் எண்ணில ஓட்டு போட்டா இந்த உலகமே போட்ட மாதிரி இல்லையா? அப்படியால இப்ப நம்ம எங்க போகணும்? நாராயணமூர்த்தி தர்ப்போம்